வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரான் உச்ச தலைவர் காமேனியின் இறுதிச் சடங்கு ஒத்திவைப்பு என தகவல். 3 நாட்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த நேற்று ஏற்பாடான நிலையில் இறுதி ஊர்வலம் தேதி பின்னர் தெரிவிக்கப்படும் என அறிவிப்பு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் சூழல். இந்தியாவுக்கு 95 லட்சம் பேரல்களில் கச்சா எண்ணெய் அனுப்ப தயாராக இருப்பதாக ரஷ்யா அறிவிப்பு. போர் தொடங்கி ஒரு வாரம் ஆவதற்குள் அமெரிக்காவின் கை ஓங்கிவிட்டதாக ட்ரம்ப் பெருமிதம். ஈரான் நாட்டின் தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டு வருவதாகவும் பேட்டி. ஈரானின் புதிய தலைவராக யார் பதவிக்கு வந்தாலும் அவர்களை கொலை செய்வதே இலக்கு. ஈரானிய அரசால் நியமிக்கப்படுபவர் எங்கு பதுங்கி இருந்தாலும் தேடி அழிப்போம் என இஸ்ரேல் நாட்டின் இராணுவத்துறை அமைச்சர் காட்ஸ் சூலுரை. ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்திய முதல் நாளிலேயே அமெரிக்காவுக்கு $500 கோடி செலவு என தகவல். ஒரு மாதத்திற்கு போர் நீடித்தால் அமெரிக்காவுக்கு $21,000 கோடி செலவாகும் என பொருளாதார நிபுணர்கள் கணிப்பு. ஈரான் போர்க்கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் 87 பேரின் சடலங்கள் மீட்பு. கடலில் தத்தளித்த 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் 61 பேரை தேடும் பணி தீவிரம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர் ஏவுகணை தாக்குதல். தெஹ்ரானில் உள்ள மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையம் முற்றிலும் சேதமடைந்ததாக ஈரானிய ஊடகங்கள் தகவல். الان مترو رد میشم این چی اونجا چیه ولی دیگه از این ما اگه ویدیو خوبی داریم اگه لازم داریم. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 640 குறைவு. கிராமுக்கு ₹80 குறைந்து 15,120 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,20,960 ரூபாய்க்கும் விற்பனை.